ஒரு இமேஜினரி ஸ்பேஸ். அதாவது 10,000 அடிக்கு மேலே இருக்கிறீங்க, இடி மின்னலோடு இருக்குது. இப்போ மழை பெஞ்சு மேலேருந்து கீழே விழுறீங்க. அப்படி என்னைக்காவது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஜூலியன் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு பெண்ணை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃப்ளைட்டில் பறந்துருக்கிறாங்க. ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காற்று, இடி, புயல், மின்னல்லாம் வந்துருக்குது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி மேலேருந்து கீழே வந்துருக்குது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சீட்டோட உங்கள் சீட்டில் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க. சீட்டோட மேலேருந்து 10,000 அடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுறாங்க. கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் விழுறாங்க. அது அந்த ஃப்ளைட் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க விழுந்தது வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில். அதுக்கப்புறமாட்டு கொஞ்ச நேரம் கண்விழிச்சு பார்க்குறாங்க, கீழே கிடக்குறாங்க. அவங்க காலெலாம் பயங்கர இன்ஜுரி. என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நடக்கவே முடியல. அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்கள்ட்ட சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குது, நீ எங்கேயாச்சும் கீழே வந்துட்டுன்னா பள்ளத்தாக்கு இருக்குன்னா பள்ளத்தாக்கில் வந்து ஆறு வந்து எங்கே ஓடுதோ அதை பார்த்து நீ போ, நீ வந்து உனக்கு வந்து சமாளி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நினைவு அந்த இது வந்து இந்த சினாரியோ உங்களுக்கு நினைவு வருது. என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. தண்ணி போக போக கீழே இறங்கி போகிறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, 11 நாள் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரியான பசி வேறு அவங்களுக்கு, என்ன பண்ணான்னு தெரியல. அப்புறம் வந்து பசியோடையும் அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கங்கே உண்டு அங்கங்கே உடம்புல ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஸோ அந்த காயத்தையும் மீறி போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டு இருக்குது. அந்த ஹட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து யாருமே இல்லை. ஆனாலும் அந்த ஹட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கேருந்து ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் வராங்க. அப்புறம் கொஞ்சம் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சேஃபாக காயங்களோட தப்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் 92 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறாங்க.